இடம்பொருள் சேனல் ஆரம்பித்து முதல்ல வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் சீரியல்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். இல்லை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு. ஆனால் அவன் முடிவு பண்ணும்பொழுது வந்து பார்க்க ஆரம்பித்த முதல் சீரியல் வந்து பாரதி கண்ணம்மா. அதுக்கு பிறகு பாண்டியன் ஷோஸ். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர். அதுக்கப்புறம் 4வதாக நம்ம பார்க்க ஆரம்பித்த சீரியல் தான் வந்து பாக்யலட்சுமி. மிச்சம் 3 சீரியலும் எப்போயோ முடிஞ்சிருச்சு. பாக்யலட்சுமி சீரியல் கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ நாட்களாக வந்து போயிட்டு இருந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சீரியல் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த கதையில் ஏற்கனவே எதுவுமே இல்லை, எப்போயோ முடிச்சிருக்க வேண்டியது, இன்னமும் இழுத்துட்டு தான் இருந்தாங்க. சரி ஓகே எப்படியோ முடிக்கிறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக வந்து சோகமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலுடைய முடிவில் இப்போ கடைசியாக வந்து இந்த நித்திஷை வந்து போட்டு தள்ளி இந்த பாபநாசம் கைண்ட் ஆஃப் செட்டப் ஒன்று வந்து வரப்போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுதாகர் டேரெக்டாகவே வில்லனாக நடந்துக்கிறாரு. கோபியை பிடிச்சி தள்ளி விட்டு அடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. இவங்கெல்லாம் கிளம்பி எங்கேயோ ட்ரிப்புக்கு போகிறாங்க, அங்கே வந்து அந்த பையன் வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை கொண்டு போகிறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பாண்டியன் ஷோ சீரியலில் இவங்கெல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே அந்த குமரவேலு தடவை தலையில் அடித்து உட்கார வச்சாங்க. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது ஒரு மாதிரி ஏற்கனவே அந்த பையன் வந்து சாகலை அப்படின்னு தெரிஞ்சு ஓடி போனாருங்கிற மாதிரி இந்த பாபநாசம் செட்டப் கதையில் தான் வந்துச்சு. திருப்பி அதே தான் வரப்போதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னும் மிஞ்சி போனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 20 நாள் 30 நாள் அந்த சீரியல் முடிஞ்சிட போகுது அப்படின்னா 1500ங்கிற நம்பரை தொடுவாங்களா? இன்னும் வந்து 42 எபிசோடு இருக்குது. 42 எபிசோடு தொட்டுட்டு தான் முடிப்பாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீரியலில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து வாவ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கணுங்கிறதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு சும்மா ஏதோ கதையை கொண்டு போகிறோம் அப்படின்னு அப்பப்போ கொண்டு போயிட்டு நடுநடுவில் மட்டும் மெசேஜ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாக்யலட்சுமி சீரியலை முடிக்கிறது அப்படிங்கிறது ஓகேவா? இந்த சீரியல் முடிஞ்சு அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க? எந்தெந்த கதாபாத்திரங்கள் உங்கள் மனசில் ரொம்ப நல்லா பதிஞ்சு நீங்கள் பிடிச்சி பார்த்த கதாபாத்திரங்கிறத சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இன்னும் இந்த சீரியல் முடியும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபுல் பாக்யலட்சுமி சீரியலுக்கும் சேர்ந்து ஒரு ரிவ்யூவாக என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக இருந்துச்சுங்கிறத பேசி ஒரு ரிவ்யூ ஒன்று போடுறோம். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன மாதிரி ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்? சீரியல் ரிலேட்டடாவா, சினிமா ரிலேட்டடாவா, சீரியல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன விஷயத்தை கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.